2019 ஆண்டு 21வது MCQ. இதில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் அதாவது ஒரு மென்னமில கரைசலையும் அமிலத்திர சோடிய உப்பின் 0.1 மோல் டெசிமீட்டர் கரைசலையும் சம கனளவுகளில் கலப்பதன் மூலம் தரப்பட்டிருக்க விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு சம கனளவில் கலப்பதன் மூலம் சம கனளவில் கலந்தோம்னா என்ன நடக்கும்னு சொன்னால் செறிவில் என்ன சேஞ்ச் வரும்னு எங்களுக்கு தெரியணும். உதாரணமாக நாங்கள் ஒரு மின்னமிலம் இருக்குது, அவர் HAயும் அவர் 0.1 மோல் டெசிமீட்டர் -3, அதே மாதிரி அதில் சோடிய உப்பு NaA அவர் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 கரைசலில் கனளவு V இவரையும் ஒரு கனளவு Vயை கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கரைசல் தயாரித்தோம்னா சுவரங்களுக்கு தெரியும் இது தாங்கல் கரைசல் அடைக்கும். பிகாஸ் மென்னமிலமும் மென்னமிலத்தில் வன்மூல உப்பு ரெண்டு பேரும் இருந்தால் கரைசல் ஒரு தாங்கல் தொழிற்பாட்டை காட்டும். ஆனால் என்னென்ன எங்களுக்கு தேவையான விடயம் அப்படி உருவாகி வார தாங்கல் கரைசலில் எங்களுக்கு இந்த அமிலத்திரையும் அதே மாதிரி உப்புடையும் செறிவுகள் எப்படி இருக்கும்ன்றதில் நாங்கள் முதல்ல விளையும் கொள்ள வேண்டி வரும். ஆரம்பத்தில் ரெண்டு பேரையும் சமனான கனளவில் எடுக்க போகிறோம். 0.1 மோல் டெசிமீட்டர் -3 மொத்த கனளவு 2V 2 மடங்கு அதிகரிக்கப்பட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான் செறிவு அரை மடங்காகும். எனவே புதிய செறிவு எங்களுக்கு 0.05 மோல் டெசிமீட்டர் -3. உப்புட செறிவும் அதே மாதிரி தான் 0.05 மோல் டெசிமீட்டர் -3. ரெண்டையும் செறிவு எங்களுக்கு புதிய தாங்கல் கரைசல் அடிக்கும். இப்போ நாங்கள் இதில் பார்க்க போகிற விடயம் என்னென்னு சொன்னால் இந்த புதிய தாங்கல் கரைசல் தயாரிக்கப்பட்ட தாங்கல் கரைசலில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற pH பெருமானங்களை கொஞ்சம் நாங்கள் யோசிக்க வேண்டி வரும். எப்படி pH பெருமானம் காணலும் சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது கரைசலுடைய pH பெருமானம் என்பது எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் அதாவது pH சமன் pKa சக log எங்களுக்கு அடி 10ல் எங்களுக்கு மேலுக்கு உப்புட சரிவு வரும். ஹெண்டர்சன் ஹெசல்பாக் சமன்பாட்டின்படி கீழுக்கு அமிலத்தின் சரிவு வரும். ரெண்டு பேர சரிவும் 0.05. எனவே log 1 வரப்போது பெருமானம் log 1 பெருமானம் 0 இடத்தால் இந்த எவ்வளோத்துக்கும் 0 வரும். pH pKa சமன் அடிக்கும். எனவே pH 5 இடத்தால் நாங்கள் முடிவெடுக்கலாம் pKa பெருமானம் எங்களுக்கு pKa சமன் 5 வரப்போகுது. pKa 5. ஸோ அதில் யாருக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பம் கன்ஃபியூஷன் இருக்காது. pKa பெருமானம் 5 நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் புதுசாக நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அதாவது இதில் இந்த எழுதப்பட்ட கரைசலில் pKa 5 கண்டதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னா அவர் சொல்லிருக்க வேலையை நாங்கள் செய்வோம். அதாவது அவங்க சொல்லிருக்கிற விடயம் முதலாவது சொல்லிருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்ட தாங்கல் கரைசல் நம்ம சொன்னோமே, அதாவது செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -0.05 மோல் டெசிமீட்டர் -3 கொண்ட இந்த தாங்கல் கரைசலில் ஒரு 20 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து 0.1 மோல் டெசிமீட்டர் -3 மென்னமிலத்தில் ஒரு 90 சென்டிமீட்டர் கணத்தை சேர்த்து உருவாக்கப்பட்ட புதிய கரைசலில் எங்களுக்கு pH பெருமானம் யாதென்று கேட்டிருக்கார். இதில் எங்களுக்கு தெரியும் புதிய கரைசலும் எங்களுக்கு தாங்கல் கரைசல் தான் இருக்க போகுது. ஏன்னா மென்னமிலமும் உப்பும் இருக்க போகுது. இப்போ புதிய கரைசலில் அதாவது புதுசாக அவர் சொல்லிருக்க கரைசலில் உப்புட நாங்கள் செறிவு நேரடியாக பார்ப்போம். உப்புட நேரடியான செறிவு உப்புட மூல் ஆரம்பத்தில் தாங்கல் கரைசலுக்குள்ளே இருந்த மூலை விளைவிக்க நாங்கள் எடுத்துக்கு வர போகிற தாங்கல் கரைசல் புதிய கரைசலை தயாரிக்கிறதுக்கு நாம் எடுத்த தாங்கல் கரைசலில் உள்ள உப்புட மூல் என்ன வருமெண்டா அதில் செறிவு நாம் கண்டம் 0.05 தர அவரோட கனளவு நாம் எடுத்திருக்கோம் 20 தர 10⁻³ மோல் இருக்கும். இதன் கீழ் செறிவு என்பது 20ஐயும் 90ஐயும் கலக்க போகிறோம். எனவே 110 சென்டிமீட்டர் கனம் 110 சென்டிமீட்டர் கனமாகவே போடுறேன். அல்லது 110 தர 10⁻³ நாங்கள் போட்ட மட்டும் தான் சுருக்கலுக்கு எங்களுக்கு இலகு வரைக்கும் அப்படித்தான் போட வேண்டி வரும். எனவே 110 தர 10⁻³ பண்ணி அதை போடாமலுக்கு விடலாம். இரண்டு அடுத்த கீழுக்கு வர உப்பு அமிலத்திர செறிவில் அது வெட்டுப்பட்டோம். இது பிரச்சனை இல்லை. புதிய கரைசலில் மென்னமிலம் எச்சேர செறிவு என்பது என்ன வரைக்கும் மட்டும் சொன்னால் கடும் முக்கியம். கனளவு பிரச்சனை கிடையாது. அதே 110 தர 10⁻³ மோல் டெசிமீட்டர் கனம் எங்களுடைய கனளவு. ஆனால் மேலுக்கு இருக்கின்ற மென்னமிலத்திற மூல் என்ன வரைக்கும் மட்டும் சொன்னால் நீங்கள் சேர்க்கப்பட்ட கரைசல்லையும் மென்னமிலம் தான் இருக்குது. அதாவது தாங்கல் கரைசலில் எவ்வளோ மென்னமிலம் இருக்குமெண்டா 0.05 தர செறிவு
மென்னமிலத்தில் தாங்கல் கரைசலில் கனளவு 20 20 தர 10 சயமூண்டோட நாங்கள் கூட்ட வேண்டி வரும். நாங்கள் சேர்த்த அமிலத்தில் உள்ள எச்சேர மூலை வளவென்றால் 0.1 தர 0.1 தர எங்களுக்கு வரப்போது 20 தர 10 சயமூண்டு 90 தர 10 சயமூண்டு நாங்கள் சேர்த்துருக்கிறோம். 90 தர 10 சயமூண்டு. இதான் எங்களுக்கு அமிலத்திரையும் உப்புடையும் சரிவுகள். இப்போ நாங்கள் தாங்கல் கரைசல் கோவையில் போட இந்த கீழுக்கிறிய கனளவு வெட்டுப்பட்டு மட்டத்தால் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த கீழுக்கு pH பரிமாணம் சமன் எனக்கு pKa சக இந்த இப்போது புதிய கரைசலும் தாங்கல் கரைசல் தான் அடி 10 எனக்கு உப்புட சரிவின் கீழ் அமிலத்தின் சரிவு நான் போட போகிறேன். முந்தி போட்டு அதே சமன்பாடு. எனவே இந்த சமன்பாட்டில் பெருமானங்களை பிரதியிடுவோம். pH பரிமாணம் சமன் எனக்கு வரப்போகுது pH சமன் pKa தெரியும் 5 சக லாக் மேலுக்கு பாருங்கள் மென் அமிலத்தில் மூளை பாருங்கள். இதில் உப்புட சரிவின் கீழ் அமிலத்தில் சரிவை பட்டுட்டு நான் எனவே மூல் போட போகிறேன். ரைட் அடி 10 0.0 எழுதுவோம். அதாவது நான் போட போகிற கோவை pH பரிமாணம் சமன் 5 சக லாக் அமிலத்தில் சரிவு உப்புட சரிவு மேலே போட போகிறேன். ஸோ கனடாவை வெட்டியாச்சு, ரெண்டும் வெட்டுப்பட்டுரும். எனவே நான் மூலையே போடுறேன். 0.05 தர 20 தர 10 சயமூண்டு 20 தர 10 சயமூண்டின் கீழ் எனக்கு வரப்போது 0.05 தர அமிலத்தில் சரிவு 0.5 தர கீழுக்கு போடுறேன் 20 தர 10 சயமூண்டு 20 தர 10 சயமூண்டு ப்ளஸ் எனக்கு வரப்போது 0.1 தர 90 தர 10 சயமூண்டு 0.1 தர 90 தர 10 சயமூண்டு 10 சயமூண்டில் நாங்கள் வெட்டுவோம். 5 சக மேலுக்கு சுருக்கி நீங்கள் என்ன சொன்னால் 1 வரப்போகுது. 1 கீழுக்கு 1 சக எனக்கு 9 வரப்போகுது. ஸோ அந்த 1 கீழ் 10 எனவே 5 19 லொக் அடி 10 இல்லையா, லொக் அடி 10 1 கீழ் 10 என்பது -1 குறிக்கும். எனவே 5 சை 1 4 தான் எங்களுக்கு pH பரிமாணம்.